இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அவர்கள் பதவியேற்ற உடனேயே முதலாவதாக அறிவித்திருந்த விடயம் முன்னாள் ஜனாதிபதியுடைய வரப்பிரசாதங்கள், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கொடுப்பனவுகள், அவருடைய இல்லத்துக்கு அதில் வேலையாட்கள் என்று சொல்லி பல்வேறு வரப்பிரசாதங்களை பொதுமக்களுடைய நிதியிலிருந்து அனுபவித்து வருகின்றார்கள். எனவே இது நிறுத்தப்படும் என்பதாக அறிவித்திருந்தார்கள். அதற்கு இணங்க அந்த விடயமானது இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இது குறித்தான விடயம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தோடு வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இப்பொழுது தன்னுடைய விஜயராமா இல்லத்திலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகள் தான் பெருவாரியாக இப்பொழுது சமூக வலைதளங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த காட்சிகளை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இன்று சரியாக பகல் 1:30 மணிக்கு நல்ல நேரத்தில் அந்த வீட்டை விட்டு அவர் கிளம்புவார் என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்தி தொடர்பாளர் மூலமாக. அதற்கிணங்க சரியாக இன்று தினம் மதிய வேளையில் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. அவர் வெளியேறுவதற்கு முன்பாக அவருடைய ஆதரவாளர்கள், செய்தியாளர்கள், உதவியாளர்கள், அவருடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், இலங்கையுடைய புகழ் பூத்தவர்கள் என்று சொல்லி பலரும் அவருடைய இல்லத்துக்கு முன்பாக கூடியிருந்து அவரை வழியனுப்பக்கூடிய காட்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள். இதன் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மிக முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். நான் இங்கிருந்து சென்றாலும் மீண்டும் வருவேன், அரசியலில் ஈடுபடுவேன், அதை தவிர வேறு என்ன செய்ய முடியும், வேறு என்ன செய்ய போகும் என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தினை அறிவித்திருக்கின்றார். அதாவது என்பதாக சொல்லியிருக்கிறார். நான் மீண்டும் பேக் என்பதாக சொல்லியிருக்கிறாரு. நான் மீண்டும் வருவேன் என்பதாக. எனவே தொடர்ச்சியாக அவர் ஹம்பாந்தோட்டை இருக்கக்கூடிய அவருடைய கால்டன் இல்லத்துக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஆயினும் கூட ஏழவே அவர் கொழும்பில் தான் தங்கியிருப்பார். கொழும்பிலே அவருக்கான ஒரு வாடகை வீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக அவர் வீடு தேடிக் கொண்டிருக்கிறார் என்பதாக பல விடயங்கள் சொல்லப்பட்டன. காரணம் அவருக்கு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் காணப்படுவது அவர் கொழும்பிலே தான் இருப்பார் என்பதாக சொல்லப்பட்டது. ஆயினும் இப்பொழுது அவர் திடீரென்று ஹம்பாந்தோட்டை இருக்கக்கூடிய தன்னுடைய கால்டன் இல்லத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு இப்பொழுது அந்த இல்லத்தினை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே பெருந்திரளான மக்களுடைய ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், அதில் அவருக்கான ஆதரவுக்கு மத்தியில் இப்பொழுது தன்னுடைய விஜயராமா இல்லத்திலிருந்து அவர் வெளியேறி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். ඉදිරි දේශපාලන වැඩ කටයුතු කොහමද? இப்பொழுது நீங்கள் காண்பது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்களுடைய வீடாகும். எனவே இதுவும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம். டாக்டர் கொப்பைக்கடுவ மாவட்டத்தில் தான் இந்த இல்லம் அமைப்பட்டிருக்கின்றது. இந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான அந்த நேரத்தை அறிவிக்கவில்லை. ஆனால் கூட அவர் செல்கின்றேன் என்பதாக ஏலவே அறிவித்து விட்டார். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேன அவர்களும் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து செல்லவிருக்கின்றார். அதற்கான நேரம் இன்று வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்த வாக்கெடுப்பு தான் இப்பொழுது நீங்கள் காண்கின்றீர்கள். குறிப்பாக தற்போதைய புதிய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது, மக்களுடைய வழங்கப்பட்ட வாக்குறுதியாக இருந்தது, முன்னாள் ஜனாதிபதிய வரப்பிரசாதங்கள் இல்லாமல் செய்யப்படும் என்பதாக. அதற்கிணங்க அந்த உறுதிமொழி இப்பொழுது மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களுடைய பெருவாரியான பணம் இதன் மூலமாக சேமிக்கப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கூறிய இந்த விடயம்தான் அந்த விடயம்தான் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. எனவே ஒரு குறிப்பிட்ட சொற்ப சிலரை அவருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு. ஆயினும் பெருவாரியான பொதுமக்கள் இப்படியான விடயங்கள் இலங்கையில் நடந்தேறுவது வரவேற்கத்தக்கது. இதனை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். இது எங்களுடைய பணத்தினை சேமிப்பதற்கு, நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு, கடனை மீள செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதாக தான் நிறைய பேரும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள்.